பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கவுன்சில் ஆலோசனை என்பது என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடப்பாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1:1-2 கூறப்பட்டுள்ளது. எனவே துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு நடக்கக்கூடாது. பின்னர் கர்த்தருடைய ஆலோசனையை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதம் 16:7 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சங்கீதம் 33:11 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய ஆலோசனை பெற்று நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை எப்படி பெறுவது? கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதன் மூலமாக அவர் நமக்கு தருகின்ற ஆலோசனைகளை நாம் கேட்டு நடக்க வேண்டும். உண்மையாய் கர்த்தருக்கு ஒளிஞ்சுகிற பிள்ளைகள் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஒரு விதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று சங்கீதம் நீதிமொழிகள் 21:30 கூறப்பட்டுள்ளது. எனவே கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாக்கிய கர்த்தாவே, இந்த வேளைக்கான சிந்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அப்பா, உம்முடைய ஆலோசனைகளை தாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆலோசனைகளை கர்த்தருடைய வேதத்தின் மூலமாகவும் ஊழியஞ்சுகிற பிள்ளைகளின் மூலமாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.